சிறகடிக்க ஆசை சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம். முத்துவும் மீனாவும் ரொம்ப சந்தோஷமாக வித்யாவோட கல்யாணத்துக்கு போகிறாங்க. அங்கே இருக்கிற வேலை எல்லாத்தையும் முத்துவும் மீனாவும் பார்த்துக்கிறாங்க. இதெல்லாம் பார்க்குற முருகன் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. முத்தண்ணன் என் கூட இருக்கிறதுனால தான் இப்படி எனக்கு இந்த நல்லபடியாக கல்யாணமே நடக்குது. முத்தண்ணன் முன்னாடி நின்று இந்த கல்யாணத்தை நடத்தி வைக்கணும்னு நினச்சேன். அதே மாதிரி முத்தண்ணன் எனக்கு உதவி செஞ்சிட்டாரு அப்படின்னு பார்த்து சந்தோஷப்படுறாரு முருகன். அதே மாதிரி வித்யாவும் மீனா கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது, மீனா, நீங்கள் மட்டும் இல்லைன்னா எனக்கு இப்படி ஒரு நல்ல வாழ்க்கை கிடச்சிருக்காது. நீங்கள் தான் எனக்கு உதவி செஞ்சு இப்படி ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்கிறதுக்காக எவ்வளோ பெரிய உதவி செஞ்சுருக்கீங்க. என் சொந்தக்காரங்க தெரிஞ்சவங்கன்னு எல்லாரும் வந்திருக்காங்க. ஆனால் எங்கள் அம்மா உங்ககிட்ட பேசணும்னு ஆசைப்படுறாங்க மீனா அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே வித்யா. மீனாவை பார்த்த வித்யாவோட அம்மா மீனாவையும் முத்துவையும் ரொம்ப பாராட்டி பேசுகிறாங்க. உங்களால் தான் இந்த கல்யாணம் நல்லபடியாக நடக்குது. அதனால தான் நீங்களே முன்னாடி நின்று இந்த கல்யாணத்தை நடத்தி வைக்கணும்னு நானும் ஆசைப்பட்றேன். சொல்லப்போனால் வித்யாவுக்கு நிறைய ஃப்ரெண்டுங்க இருக்காங்க. ஆனால் வித்யா தான் அவங்களுக்கு உதவி செஞ்சுருக்கா. ஆனால் நீ தாம்மா வித்யாவுக்கு பெரிய உதவி செஞ்சுருக்க. இதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு பாராட்டி பேசுகிறாங்க. உடனே மீனாவும், நான் வித்யாவுக்கு பெருசாக எந்த உதவியும் செய்யவே இல்லை. வித்யாவோட நல்ல மனசுக்கு எல்லாமே நல்லபடியாக நடக்கும். நீங்கள் கவலைப்படாமல் இருங்க. வித்யாவை நாங்கள் பார்த்துப்போம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை பார்த்துட்டு வித்யா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ரோகிணியும் மகேஸ்வரியும் பேசிகிட்டு இருக்காங்க. வித்யா என்னை புரிஞ்சிக்காம முத்து மீனா தான் முன்னாடி நின்று கல்யாணத்தை நடத்தி வைக்கணும்னு வித்யாவும் முருகனும் இப்படி ஒரு முடிவெடுத்திருக்காங்க. நாம தான் வித்யா நம்ம ஃப்ரெண்டாச்சேன்னு கல்யாணத்துக்கு வந்திருக்கோம். ஆனால் வித்யா நம்மளை கண்டுக்கவே மாட்டிக்கிறா பாரு அப்படின்னு சொல்கிறாங்க ரோகிணி. உடனே மகேஸ்வரியும், என்ன இருந்தாலும் வித்யா தானே உனக்கு நிறைய உதவி செஞ்சுருக்கா. அதனால் இதை பற்றிலாம் நீ யோசிக்கவே கூடாது ரோகிணி அப்படின்னு சொல்கிறாங்க மகேஸ்வரி. எப்போ பார்த்தாலும் வித்யாவுக்கு வர வர இப்போ மீனா முத்து தான் ரொம்ப முக்கியம். பார்த்தல, நான் கூட அங்கே வித்யாவை பார்க்க போக முடியல. ஆனால் எல்லா இடத்துலையும் மீனா தான் நிற்கிறாங்க. எங்கள் வீட்டில் தான் எல்லாரும் மீனா முத்துவுக்கு மதிப்பு மரியாதை கொடுக்குறாங்கன்னா, வித்யாவோட கல்யாணத்துலேயும் எல்லாரும் மீனா முத்துவை தான் பாராட்டி பேசுகிறாங்க பாரு அப்படின்னு ரோகிணி பேசிகிட்டு இருக்காங்க. உடனே மகேஸ்வரியும், ஆமாம் மனோஜ் வரலையா? இல்லை, உனக்கு நிறைய வேலை இருக்குமே, அதான் கேட்டேன்னு சொல்ல. மனோஜோட கடைக்கு போகணும். ஆனால் வித்யாவோட கல்யாணமும் எனக்கு முக்கியம் தானே. நீ சொன்ன மாதிரியே வித்யா எனக்கு எவ்வளோ உதவி செஞ்சுருக்காங்க. அதனால தான் வித்யாவுக்காக இந்த கல்யாணத்துக்கு வந்தேன் அப்படின்னு சொல்லி பேசிகிட்ருக்க. அங்கே சொந்தக்காரங்க ரோகிணியை பார்க்குறாங்க. இவங்க கல்யாணி தானே அப்படின்னு யோசிக்க, உடனே தனக்கு தெரிஞ்சவங்க எல்லார்கிட்டேயும் சேகரோட மனைவி கல்யாணி இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்காங்க, நான் அவங்கக்கிட்ட பேசணும்னு சொல்ல, உடனே அவங்க வீட்டுக்காரரும், உனக்கு நல்லா தெரியுமா அவங்க கல்யாணி தானான்னு கேட்க, நம்ம சொந்தக்காரங்க தாங்க, உங்களுக்கு தெரியலையா, நான் பேசிட்டு வரேன் கல்யாணி அப்படின்னு கூப்பிடுறாங்க. ரோகிணி அவங்கள பார்த்த உடனே ரொம்ப பதட்டமாக அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. ரோகிணி பதட்டமாக என்ன செய்யன்னு தெரியாமல் திருன்னு முழிக்கிறாங்க. அங்கே மகேஸ்வரியும், என்ன ரோகிணி என்னாச்சு இங்கே நிற்கிறேன்னு கேட்க, என்ன செய்ய சொல்கிற, இங்கேயாவது சந்தோஷமாக இங்கே கல்யாணத்துக்கு வரலான்னு நினச்சா தெரிஞ்சவங்க எல்லாரும் வந்திருக்காங்கன்னு சொல்லும்போது, அவங்கக்கிட்ட பேச வேண்டியதானே, தெரிஞ்சவங்க தானே, இதில் என்ன பிரச்சனைன்னு கேட்கும்போது, அதெல்லாம் போக முடியாதுன்னு சொல்கிறாங்க. இங்கே நம்ம ஃப்ரெண்டு வித்யா உன்னை கூப்பிட்டுக்கிட்டே இருக்கா, நீ வரணும்னு சொல்கிறா அப்படின்னு சொல்லும்போது, ஏன் இவ்வளோ நேரம் அந்த மீனா தானே வித்யா கூட இருந்தாங்க, இப்போ எதுக்கு வித்யா என்னை கூப்பிடுறா அப்படின்னு சொல்லி கோவமாக பேச, என்னாச்சு ரோகிணி, சந்தோஷமாக பேசிகிட்டு இருந்த, இப்போ என்ன இவ்வளோ கோவப்படுற, என்ன பிரச்சனை என்கிட்ட சொல்லுன்னு சொல்லும்போது, வேற ஒன்றும் இல்லை, கிறிஷ் அப்பாவோட சொந்தக்காரங்க இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்காங்க, நானும் இந்த கல்யாணத்துக்கு வந்திருக்கேன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. அதனால தான் கல்யாணின்னு என்னை கூப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க. அது மட்டும் இல்லை, அங்கே பாரு மீனா கிட்ட என்னை பற்றி தான் கேட்டுட்ருக்காங்க. நான் தான் கல்யாணின்னு மீனாவுக்கு தெரிஞ்சா அவ்வளவுதான், இன்றைக்கே நான் வசமாக மாட்டிப்பேன், என்ன செய்யன்னு தெரியல அப்படின்னு சொல்லும்போது, முதல்ல இங்கேருந்து கிளம்பு. அப்படியே மீனா சந்தேகப்பட்டாலும் நான் என்றைக்கும் உன்னை பற்றின உண்மையை அவங்கக்கிட்ட சொல்லவே மாட்டேன். நான் இருக்கேன்ல, வித்யா கிட்ட பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ரோகிணியும், வித்யா தப்பாக நினைப்பா, கல்யாணத்துக்கு கூட வராமல் ரோகிணி வந்த உடனே பார்க்காம கிளம்பி போயிட்டாலேன்னு ரொம்ப கோவப்படுவான்னு சொல்லும்போது, வித்யாவுக்கு தான் உன்னை பற்றி தெரியுமே, உனக்கு இப்படி ஒரு பிரச்சனைன்னு நான் சொல்லி புரிய வைக்கிறேன். ஆனால் நீ மாட்டிக்க கூடாது. அதுக்கப்புறம் அந்த வீட்டில் நீ மருமகளாக இருக்க முடியாது. நீ முதல்ல இங்கேருந்து கிளம்புனாதான் நீ எந்த பிரச்சனையிலையும் மாட்டிக்க மாட்ட அப்படின்னு சொல்கிறாங்க. ரோகிணி எங்கன்னு மீனாவும் முத்துவும் என்கிட்ட கேள்வி கேட்டால் நான் பேசி சமாளிச்சிருவேன். ஆனால் இப்போ நீ இங்கே இருந்தால் தான் உனக்கு பிரச்சனை. மீனாவும் முத்துவும் உண்மையை கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா அப்புறம் கண்டிப்பாக நீ அந்த வீட்டில் நீ நினச்ச வாழ்க்கையை வாழவே முடியாது. உன் பையன் கிறிஷோட வாழ்க்கையே உனக்கு முக்கியம். நீ இங்கேருந்து கிளம்பு, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு ரோகிணியை மகேஸ்வரி அங்கேருந்து அனுப்பிடுறாங்க. ரோகிணியும், இங்கே இருக்கவே கூடாது, இங்கே நம்ம வாழ்க்கை தான் நமக்கு முக்கியம்,
நம்ம ஃப்ரெண்டோட வாழ்க்கையை பற்றி அப்புறமா யோசிப்போம் அப்படின்னு இங்கே வந்து வித்யாவோட கல்யாணத்தில் இருந்தால் பிரச்சனை வரும்னு உடனே ரோகிணியும் இங்கே மகேஸ்வரியோட பேச்சை கேட்டுட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. மீனா யோசிக்கிறாங்க, என்ன இவங்க கல்யாணியை தெரியுமான்னு கேட்குறாங்க. தெரியாதுன்னு சொன்னாலும் இவங்க கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்களே அப்படின்னு அங்கே வந்த ஃபங்க்ஷனுக்கு வந்த சொந்தக்காரங்க கிட்ட மீனா சொல்கிறாங்க, அப்படி யாரும் எனக்கு தெரியாதுங்க, வேணும்னா நீங்கள் போய் வேறு யார்கிட்டையும் கேளுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற வேலையை பார்த்துட்ருக்க. உடனே அங்கே வந்த வித்யாவும், மீனா ரோகிணி இங்கே தானே இருந்தாங்க, கூப்பிட்டுக்கிட்டே இருக்கேன், ரோகிணி என்னை பார்க்க வரமாட்டேங்கிறா, என்ன பிரச்சனை இந்த ரோகிணிக்கு அப்படின்னு கேட்க, ரோகிணி உங்கள் ஃப்ரெண்டு, அவங்க ஏன் உங்களை பார்க்க வரலன்னு எனக்கு என்ன தெரியும், நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்க வேண்டியதானே, நான் பார்க்கும்போது ரோகிணி இங்கே தான் இருந்தாங்க, அவங்க ஃப்ரெண்டு மகேஸ்வரி கிட்ட பேசிட்டு தான் இருந்தாங்க, ஆனால் என்னன்னு தெரியலங்க, இப்போ ரோகிணி எங்கே போனாங்கன்னு தெரியல, எனக்கு நிறைய வேலை இருக்குது வித்யா அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே இங்கே வித்யாவும் ரோகிணிக்கு வந்து ஃபோன் பண்ணுறாங்க. என்னுடைய கல்யாணத்தில் எப்படி முத்து மீனா இங்கே இருக்கணும்னு ஆசைப்பட்றனோ அதே மாதிரி ரோகிணியும் வந்திருக்கணுமா வேண்டாமா அப்படின்னு ஃபோன் பண்ணேன். உடனே அங்கேருந்து வந்த ரோகிணி ரொம்ப பதட்டமா, வித்யா என்ன வித்யா ஃபோன் பண்ணியிருக்கேன்னு கேட்க, இவ்வளோ நேரம் இங்கே தானே இருந்த, உங்ககிட்ட பேசணும்னு கூப்பிட்டா வரமாட்டியா, இப்போ எங்கே இருக்க அப்படின்னு கேட்கும்போது, நான் இப்போ உன்னுடைய கல்யாணத்துக்கு வரவே முடியாதுன்னு சொல்கிறாங்க. ஏன் நீ ஏன் வரமாட்ட அப்படின்னு சொல்லும்போது, அங்கே உன்னுடைய கல்யாணத்துக்கு வந்தவங்க என்னை பார்த்த உடனே நான் தான் கல்யாணின்னு மீனா கிட்ட கேட்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொல்ல, என்ன ரோகிணி சொல்கிற, ஒன்னால் அப்போ எனக்கும் பிரச்சனை வருமா அப்படின்னு கேட்குறாங்க வித்யா. உடனே ரோகிணியும், வித்யா அப்படியெல்லாம் நடக்கக்கூடாதுன்றதுக்காக தான் அங்கேருந்து நான் கிளம்பி வந்துட்டேன், சந்தோஷமாக நீ உன்னுடைய வாழ்க்கையை பாரு, உன்னுடைய கல்யாணத்தில் நான் இருக்கணும்னு தான் ஆசைப்பட்டு அங்கே வந்தேன், ஆனால் என்ன செய்ய, சொந்தக்காரங்க எல்லாரும் எனக்கு தெரிஞ்சவங்களா இருக்கிறாங்க, எல்லாரும் வந்திருக்காங்கல்ல, அவங்க கேட்குற கேள்விக்கு நான் பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது, அப்புறம் மீனாவுக்கும் முத்துவுக்கும் என்னை பற்றின உண்மை தெரிஞ்சிடும், இருக்கிற பிரச்சனையெல்லாம் மகேஸ்வரி நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டா, அதனால் நான் கிளம்பி வந்துட்டேன், என்னை தப்பாக நினைக்காத, கண்டிப்பாக நான் வந்து உன்னை பார்ப்பேன் அப்படின்னு சொல்லும்போது, பரவாயில்ல ரோகிணி, உன்னுடைய நிலைமை எனக்கு புரியுது, வந்தவங்க எல்லாம் உன்னுடைய சொந்தக்காரங்களாக இருப்பாங்கன்னு எனக்கு எப்படி தெரியும்னு கேட்க, இல்லை கிறிஷ் அப்பா இருக்காங்கல்ல, அவங்க சொந்தக்காரங்க வந்ததுனால என்னை கல்யாணின்னு பார்த்த உடனே பேச வந்தாங்க, ஆனால் நான் பேச முடியுமா, இதெல்லாம் முத்து கண்டுபிடிச்சிட்டாருன்னா என்ன செய்கிறது, அதனால தான் நான் நாளைக்கே வந்து உன்னை பார்க்குறேன், இப்போ நீ சந்தோஷமாக உன்னுடைய வாழ்க்கையை மட்டும் பாரு, என்னை பற்றி யோசிக்காதன்னு சொல்லிட்டு ரோகிணி ஃபோனை வைக்கிறாங்க. உடனே அப்போ தான் வித்யா யோசிக்கிறாங்க, நல்ல வேலை ரோகிணி யோசித்து இங்கேருந்து கிளம்பிட்டா, இல்லைனா மீனாவுக்கும் முத்துவுக்கும் உண்மை என்னென்னு தெரிஞ்சு ரோகிணியை பற்றின உண்மையை என்கிட்ட கேட்டிருந்தாங்கன்னா நான் முருகன் முன்னாடி பதில் பேசவே முடியாமல் தான் நின்றுப்பேன், நல்ல வேலை ரோகிணியை யோசித்து இங்கேருந்து கிளம்புனதால இப்போ என்னுடைய கல்யாணத்தில் எந்த பிரச்சனையும் வராதுன்ற நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாங்க வித்யா. மீனாவும் முத்துவும் வித்யாவோட கல்யாணம் நல்லபடியாக நடந்ததெல்லாம் பார்த்துட்டு வீட்டுக்கும் திரும்பி வராங்க. உடனே இங்கே விஜயா சொல்கிறாங்க, என்ன மீனா இவ்வளோ நேரம் ஆகுது, நீ இன்னும் வீட்டுக்கு வரலையே, நாங்கள் பார்த்துக்கிட்டே இருந்தோன்னு சொல்ல, அத்தை வித்யாவோட கல்யாணத்துக்கு போயிருந்தோன்னு சொல்லும்போது, ஏன் அந்த ரோகிணி அங்கே தானே வந்திருப்பா, நீ எதுக்கு போகணும்னு கேட்க, நீ என்ன வித்யாவோட ஃப்ரெண்டான்னு கேட்கும்போது, அத்தை ஆமாம் அத்தை, முதல்ல வித்யா கிட்ட நான் பேசினதில்லை, ஆனால் வித்யா என்னை புரிஞ்சுக்கிட்டு இப்போ வித்யாவும் எனக்கு ஃப்ரெண்டு தான், நான் தான் அவங்களுக்கு டெக்கரேஷன் ஆர்டர் செஞ்சு தரதா சொல்லியிருந்தேன், கோயிலில் அவங்களுக்கு கல்யாணம் நடந்தது, நாங்கள் தான் முன்னாடி நின்று இந்த கல்யாணத்தை நடத்தி வச்சோம், சொந்தக்காரங்க தெரிஞ்சவங்கன்னு எல்லாருமே வந்திருந்தாங்க, நாங்கள் சந்தோஷமாக பார்த்து பேசிட்டு கிளம்பி வந்துட்டேன் அத்தை அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் ரோகிணி எங்கே அப்படின்னு மீனா கிட்ட கேட்குறாங்க. எனக்கு தெரியாது அத்தை, கல்யாணத்துக்கு வந்தாங்க, ஆனால் ரோகிணியை பார்த்த உடனே அங்கே வந்த வித்யாவோட சொந்தக்காரங்க அவங்க கல்யாணி தானே அப்படின்னு என்கிட்ட கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ரோகிணி கிட்ட பேசலாம்னு நினச்சேன், ஆனால் அவங்க யார்கிட்டையும் சொல்லாமல் என்னன்னு தெரியல வித்யாவோட கல்யாணத்தில் கூட இருக்காமல் கிளம்பி வந்துட்டாங்க, என்ன பிரச்சனைன்னு நீங்கள் தான் ரோகிணி கிட்ட கேட்கணும், நான் கூட இதை பற்றி வித்யா கிட்ட கேட்கலான்னு நினச்சேன், ஆனால் இன்றைக்கி தான் வித்யாவுக்கு கல்யாணம் நடந்திருக்கு, அவங்கக்கிட்ட எப்படி இதை பற்றி பேசுகிறதுன்னு நானும் பேசவே இல்லைன்னு சொல்லும்போது, என்னது ரோகிணியை பார்த்து சொந்தக்காரங்க எல்லாரும் கல்யாணின்னு பேச வந்தாங்களா, அது எப்படி, நீ தெளிவாக சொல்ல வேண்டிதானே, அவங்க ரோகிணி எங்கள் வீட்டு மருமக, நீங்கள் நினைக்கிற மாதிரி அவங்க கல்யாணி இல்லைன்னு நீ சொல்ல வேண்டியதானேன்னு சொல்லும்போது, அத்தை எனக்கு தெரிஞ்ச உண்மையை சொல்லிட்டேன், மற்றபடி கல்யாணம் நல்லபடியாக நடந்துருச்சு அப்படின்னு சொல்ல, அதான் உன்னுடைய வேலையை முடிச்சுட்டு வந்துட்டல்ல, இருக்கிற வேலையெல்லாம் நீ தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னத்தை நீங்கள் இப்போ தான் வந்திருக்கேன் உடனே நான் வேலையை பார்க்கணுன்னு சொல்கிறீங்களேன்னு கேட்க, நீ வேலையெல்லாம் செஞ்சுட்டு போயிருந்தா நான் கேள்வி கேட்க மாட்டேன், உனக்கு வெளியில் இருக்கிற வேலையை பார்க்கணும், மற்றபடி வீட்டு வேலையை பார்க்கக்கூடாதுன்னு நினைக்கிற, அதெல்லாம் சரியில்லை, நீ எப்போ நல்லா சம்பாதிக்கிறியோ அப்போ நீ சொல்கிறத நான் கேட்குறேன், இப்போ நான் சொல்கிறத தான் நீ கேட்கணும், ஏன்னா நீ என்னுடைய மருமகன்னு சொல்ல, என்னை மருமகளாக ஏற்றுக்கிட்டீங்களா அத்தை அப்படின்னு வந்து மீனா கேட்குறாங்க.
அதெல்லாம் நடக்குமான்னு தெரியாது. ஆனால் உன்கிட்ட பணம் இருந்தால் நான் உன்னை மருமகளாக ஏற்றுப்பேன். அதுக்கு உனக்கு நல்ல வருமானம் வரணும். நீ நல்லா பிஸ்னஸ் செஞ்சு சம்பாதிக்கணும். அதெல்லாம் நடக்கவே நடக்காதுன்னு எனக்கு தெரியும். மனோஜ் மட்டும்தான் இந்த வீட்டில் நல்லா சம்பாதிப்பான். மனோஜ் மட்டும்தான் பெரிய பிஸ்னஸ் செய்வான். உன்னாலையும் முத்துவாலையும் எதுவுமே செய்ய முடியாது. அது எனக்கு நல்லாவே தெரியும். இருக்கிற வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க விஜயா. உடனே மீனா யோசிக்கிறாங்க. ரோகிணி பணக்கார வீட்டு பொண்ணுன்னு நம்பி ரோகிணியை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடினாங்க. இப்போ மனோஜால் மட்டும்தான் சம்பாதிக்க முடியும்னு பெருமையாக பேசுகிறாங்க. ஆனால் ரோகிணியாக இருக்கட்டும், மனோஜாக இருக்கட்டும், அவங்க இந்த வீட்டுக்காக பெருசாக பணம் கொடுக்குறதும் இல்லை, பெருசாக எந்த நல்லதும் செய்கிறதில்ல. வீட்டுக்காகவே உதவி செய்கிறோம். நாங்கள் சம்பாதிக்கிற எல்லா பணத்தையும் வீட்டுக்காக கொடுக்குறோம். எங்களை பற்றி விஜயாத்தை ஏன் புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாங்கன்னு தான் தெரியல அப்படின்னு இனி விஜயாத்துக்கிட்ட பேசி ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஆனால் கண்டிப்பாக இவங்க முன்னாடி நானும் நல்ல பெரிய பிஸ்னஸ் செஞ்சு முன்னேறி காட்டுவேன் அப்படின்னு மீனா நினச்சிட்டு தன்னுடைய வேலையை பார்க்கறதுக்காக போகிறாங்க. மீனாவுக்கு ஃபோன் வருது. உடனே டெக்கரேஷன் ஆர்டரை பற்றி பேசுகிறதுக்காக வர சொல்கிறாங்க. மீனாவும் அந்த இடத்துக்கு கிளம்பி போகிறாங்க. ஆனால் மீனா வரும்போது அங்கே சிந்தாமணியும் வராங்க. சிந்தாமணி மீனாவை பார்த்த உடனே ரொம்ப கோவமா, என்ன நம்ம எங்கே போனாலும் இந்த மீனா நிற்கிறா, மீனா வந்தாலே இந்த டெக்கரேஷன் ஆர்டர் நமக்கு கிடைக்காது, எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் இந்த மீனா நிற்கிறா போல, புது பிஸ்னஸ் ஆரம்பித்த மீனாக்கு இங்கே என்ன வேலை அப்படின்னு சிந்தாமணி ரொம்ப கோவமாக பேசிகிட்ருக்க. உடனே மீனாவும், நான் ஒன்றும் உங்கள் இடத்துக்கெல்லாம் வரல, என்னையும் தான் இந்த டெக்கரேஷன் ஆர்டருக்காக வர சொன்னாங்க. நீங்கள் எதுக்கு இவ்வளோ கோவப்படுறீங்க சிந்தாமணி? எனக்கு திறமை இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா, புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அந்த டெக்கரேஷன் ஆர்டர் எனக்கு கிடைக்கும். இல்லை உங்களுக்கு தான் அந்த டெக்கரேஷன் ஆர்டர் வரணும்னா உங்களுக்கே வரட்டுமே அப்படின்னு கேட்ட உடனே இங்கே சிந்தாமணி சொல்கிறாங்க, நீ வந்துட்டல்ல, அப்போ அந்த டெக்கரேஷன் ஆர்டர் எனக்கு கிடைக்க வாய்ப்பே இல்லை. நீ தான் பேசி எப்படியாவது அந்த டெக்கரேஷன் ஆர்டரை வாங்கிடுறியே. உன்னால் நான் சரியாக டெக்கரேஷன் ஆர்டர் செய்ய முடியாமல் எந்த வருமானமும் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுற மீனா, அதனால் இங்கேருந்து கிளம்பு அப்படின்னு சொல்லும்போது உடனே மீனா சிரிச்சுக்கிட்டே, அதெல்லாம் என்னால் முடியாதுங்க, எனக்கும் டெக்கரேஷன் ஆர்டர் செய்கிறது வேலை தான். என்னை நம்பி அவங்க அந்த டெக்கரேஷன் ஆர்டரை கொடுத்தா சந்தோஷமாக நான் செய்ய போகிறேன். ஆனால் நீங்கள் இப்படி பேசுகிறதுக்காகலாம் நான் கிளம்பி போக முடியாதுன்னு சொல்ல உடனே சிந்தாமணி, இதுக்கு தான் நீ முன்னேறக்கூடாதுன்னு பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை செஞ்சேன். ஆனால் முத்து உண்மை என்னன்னு கண்டுபிடிச்சி உனக்கு புது வண்டியெல்லாம் வேற வாங்கி கொடுத்தான்ல, அதான் இப்படி பேசிகிட்ருக்க. முத்து உனக்கு எப்பயுமே துணையாக இருக்கிறதுனால நீ இப்படி என்னை எதிர்த்து பேசிகிட்ருக்க. உன் மாமியாருக்கு கூட நீ வெளியில் வேலை பார்க்குறது கொஞ்சம் கூட பிடிக்கல. அப்புறம் வீட்டு வேலையை பார்க்காம இங்கே என்ன செய்கிற? நீ முதல்ல கிளம்புறியா இல்லை உன் மாமியார்கிட்ட சொல்லட்டுமான்னு கேட்கும்போது, நீங்கள் என் மாமியார்கிட்ட சொன்னாலும் அதை பார்த்துலாம் நான் யோசிக்க போகிறதெல்லாம் கிடையாது. என் வேலையை நான் செய்ய தான் போகிறேன். யார் சொன்னாலும் என்னுடைய வேலையை நான் கண்டிப்பாக செய்வேன். நீங்கள் தான் பிரச்சனை செஞ்சீங்கன்னு எனக்கு தெரியும். ஆனாலும் இப்போ வரைக்கும் நான் பொறுமையாக உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கிறதே பெருசு. நீங்கள் சொன்னீங்கன்னு நான் இதுக்கு இங்கேருந்து கிளம்பி போகணும். உங்கள் வேலையை நீங்கள் பாருங்கள் அப்படின்னு சொல்லிடுறாங்க மீனா. உடனே அங்கே சிந்தாமணி கூட வந்த அவங்க ஆளுங்களும், என்னக்கா மீனா பேசிகிட்டு இருக்காங்க, பொறுமையாக இருக்கீங்களே, பலார்னு வெளுத்து வாங்கக்கா அந்த மீனாவை, அப்போ தான் மீனா அவங்க வழியில் தலையிடாமல் அவங்க வேலையை பார்ப்பாங்க. நீங்கள் பொறுமையாக பேசுகிறதுனால மீனா என்ன வேணாலும் பேசலாம்னு நினைக்கிறாங்களா என்ன அப்படின்னு சொல்லும்போது, வேண்டாம், இப்போ எதுவுமே செய்யக்கூடாது. ஏற்கனவே மீனாவுக்கு நிறைய பிரச்சனை செஞ்சிட்டோம். அந்த ரோகிணி சொல்லி அப்படி பிரச்சனை செஞ்சதால் முத்து என்ன வெளுத்து வாங்கிட்டு போனதெல்லாம் எனக்கு அப்படியே ஞாபகத்திலேயே இருக்குது. அதனால் யாருக்கு இந்த டெக்கரேஷன் ஆர்டர் கிடைக்குதுன்னு பார்ப்போம். அப்படியே மீனாவுக்கு இந்த டெக்கரேஷன் ஆர்டர் கிடைச்சாலும் மீனா எப்படி இந்த டெக்கரேஷன் ஆர்டரை செய்கிறான்னு நான் பார்க்க தானே போகிறேன் அப்படின்னு சிந்தாமணி மீனாவை பார்த்து ரொம்ப கோவமாக இப்படி பேசிகிட்டு இருக்காங்க. டெக்கரேஷன் ஆர்டர் கொடுக்கறதுக்காக வந்தவங்களும் சிந்தாமணி கிட்ட சொல்கிறாங்க, ஆமாம் நீங்கள் எங்கெங்கே இந்த டெக்கரேஷன் எல்லாம் செஞ்சுருக்கீங்கன்னு கேட்கும்போது, நான் ரொம்ப வருஷமாக இந்த வேலையை செய்கிறேன். நீங்கள் இந்த பொறுப்பை எனக்கு கொடுத்தீங்கன்னா நான் நீங்கள் எதிர்பார்த்ததை விட ரொம்ப நல்லா செய்வேன்னு சொல்ல உடனே மீனா சொல்கிறாங்க, சார் நான் புதுசாக எல்லா டெக்கரேஷன் ஆர்டரையும் செஞ்சிட்ருக்கேன். வேணும்னா என்கிட்ட இருக்கிற இந்த டெக்கரேஷன் ஆர்டர் எல்லாத்தையும் பாருங்களேன். ஒவ்வொரு ஃபோட்டோவையும் பார்த்தா என்னுடைய திறமை என்னன்னு உங்களுக்கு தெரிய வரும் சார். ஒவ்வொரு மண்டபத்துலேயும் எவ்வளோ நல்லா நான் டெக்கரேஷன் பண்ணியிருக்கேன்னு இதை பாருங்கள் சார் அப்படின்னு சொல்லி மீனாவும் அவங்க அந்த டெக்கரேஷன் ஆர்டர் செய்கிற ஒவ்வொன்றையும் அவங்களுக்கு புரிய வைக்கிறாங்க. இதை பார்த்துட்டு மீனாவுக்கு நிறைய திறமை இருக்குது. அவங்க ஒரு முறை செய்கிற டெக்கரேஷன் ஆர்டரை மறுபடியும் செய்கிறதே இல்லை. புதுசாக அவங்க இந்த மாதிரி டெக்கரேஷன் ஆர்டர் செஞ்சிட்ருக்கிறதுனால இந்த ஃபங்க்ஷனுக்கும் மீனாவே அந்த டெக்கரேஷன் ஆர்டரை எடுத்துக்கிட்டோம், அவங்களுக்கே தந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு, சிந்தாமணி நான் ரொம்ப நாளாக இந்த வேலையை பார்க்குறேன், எனக்கு நிறைய திறமை இருக்குன்னு எவ்வளோ பேசியும் அந்த டெக்கரேஷன் ஆர்டர் சிந்தாமணிக்கு கிடைக்கவே இல்லை. மீனாவுக்கு அந்த டெக்கரேஷன் ஆர்டரை கொடுத்தது மட்டும் இல்லாமல்
உங்கள் திறமைக்காகவே இந்த மண்டபத்தில் எந்த ஃபங்க்ஷன் வச்சாலும் நடந்தாலும் நீங்கள் வந்து டெக்கரேஷன் ஆர்டர் செய்கிறதுக்கு நான் உதவி செய்கிறேன். ஆனால் முதல்ல இந்த ஃபங்க்ஷனுக்கு நீங்கள் எப்படி டெக்கரேஷன் ஆர்டர் செய்கிறீங்கன்னு பார்த்துட்டு தான் அந்த பெரிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு மீனா ரொம்ப சந்தோஷமாக, கண்டிப்பாக சார், என் மேலே நம்பிக்கை வச்சு நீங்கள் இந்த பெரிய வாய்ப்பை எனக்கு கொடுத்துருக்கீங்க. நீங்கள் நினச்சதை விட ரொம்ப நல்லபடியாக இந்த டெக்கரேஷன் ஆர்டரை நான் செஞ்சு முடிப்பேன்னு மீனா சொன்ன உடனே மீனா கிட்ட 10,000 ரூபா பணம் கொடுக்குறாங்க. உடனே மீனா ரொம்ப சந்தோஷமாக கிடைச்ச வாய்ப்பை நல்லபடியாக பயன்படுத்தணும் அப்படின்ற சந்தோஷத்தில் அங்கேருந்து கிளம்புறாங்க. இதை பார்த்த சிந்தாமணி ரொம்ப கோவமா, என்ன சார், மீனா இப்போ தான் டெக்கரேஷன் ஆர்டரை செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க, ஆனால் நான் அப்படி இல்லை. ஆனால் என்னுடைய அருமை பெருமை தெரியாமல் எனக்கு இந்த டெக்கரேஷன் ஆர்டரை கொடுக்காம மீனாவுக்கு இப்படி ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்குறீங்களே, இதெல்லாம் சரியே இல்லை சார். சொல்லப்போனால் மீனா எப்படி இந்த டெக்கரேஷன் ஆர்டரை நல்லபடியாக செய்கிறான்னு நான் பார்க்க தானே போகிறேன். மீனாவை நம்பி என்ன அவமானப்படுத்திட்டீங்கல்ல சார். சீக்கிரமாகவே என்னை பற்றி நீங்கள் புரிஞ்சுப்பீங்கன்னு ரொம்ப கோவமாக பேசிட்டு சிந்தாமணி அங்கேருந்து கிளம்புறாங்க. உடனே இங்கே மீனாவும் முத்துவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. கிடைச்ச இந்த வாய்ப்பை பற்றி சொல்கிறாங்க. இந்த டெக்கரேஷன் ஆர்டரை பற்றி பேசுகிறாங்க. முத்து ரொம்ப சந்தோஷப்படுறாரு. மீனா வீட்டுக்கு வந்த உடனே அண்ணாமலை, ரவி, ஸ்ருதின்னு எல்லார்கிட்டேயும் அவங்களுக்கு கிடைச்ச இந்த ஃபங்க்ஷன் டெக்கரேஷன் ஆர்டரை பற்றி பேசிகிட்டு இருக்க, உடனே ஸ்ருதி சொல்கிறாங்க, எனக்கு தெரியும் மீனா, இப்போ உங்களுக்கு நிறைய பூ ஆர்டர் வேறு கிடச்சிக்கிட்டே இருக்குல்ல, ஆனால் எப்படி தனியாக இந்த வேலையெல்லாம் சமாளிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியவே இல்லை. உங்களை பார்த்து நான் நிறையா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது, உங்களை பார்த்து தான் மீனா, யாருடைய உதவியும் வேண்டாம், தனியாகவே பிஸ்னஸ் செய்யலான்னு எனக்கு ஒரு நம்பிக்கை வந்திருக்கு அப்படின்னு மீனாவை பாராட்டி பேசுகிறதெல்லாம் பார்த்துட்டு விஜயாவுக்கு ரொம்ப கோவம் வருது. வர வர மீனாவும் ஸ்ருதியும் ரொம்ப ஒத்துமையாக இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மீனாவுக்கு ஒரு பிரச்சனைனா உடனே ஸ்ருதி சப்போர்ட் பண்ணுறா. எப்போ பார்த்தாலும் மீனாவை ஸ்ருதி பாராட்டி பேசுகிறதெல்லாம் என்னால் பார்க்கவே முடியல. கோவம் வருது, ஆனாலும் பேச முடியாமல் நிற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜயா யோசிக்கிறாங்க. ஆனால் மீனா இங்கே வந்து ஸ்ருதிக்கிட்ட சந்தோஷமாக பேசுகிறத பார்த்துட்டு இங்கே சந்தோஷப்படுறாரு அண்ணாமலை. பரவாயில்ல, நம்ம மருமக எல்லாரும் இப்படியே ஒத்துமையாக இருந்தால் தான் வீட்டில் எந்த பிரச்சனையும் வராது. பார்க்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆனால் விஜயாவும் இப்படி மனசு மாறி மருமக 3 பேரையும் நல்லபடியாக பார்த்துக்கிட்டா நல்லாயிருக்கும். ஆனால் விஜயா தான் அப்படி யோசிக்கவே மாட்டாளேன்னு யோசிக்கிறாரு அண்ணாமலை. வீட்டுக்கு வந்து சிந்தாமணி ரொம்ப கோவமா, எனக்கு தான் இந்த டெக்கரேஷன் ஆர்டர் கிடைக்கும்னு ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன். எனக்கு கிடைக்கலனாலும் பரவாயில்ல, ஆனால் அந்த டெக்கரேஷன் ஆர்டர் மீனாவுக்கு கிடச்சிருச்சே, அதான் என்னால் பொறுமையாக இருக்கவே முடியல அப்படின்னு ரொம்ப கோவமாக மீனாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க சிந்தாமணி. உடனே மீனாவும், ஸ்ருதி எனக்கு ஃபோன் வருது, நான் பேசிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிக்க, உடனே சிந்தாமணி சொல்கிறாங்க, என்ன மீனா ரொம்ப சந்தோஷமாக இருக்கியா என்னன்னு கேட்க, ஆமாம், எனக்கு டெக்கரேஷன் ஆர்டர் கிடச்சிருக்க சந்தோஷத்தில் இருக்கேன். நீங்கள் எதுக்கு ஃபோன் பண்ணி கேட்குறீங்க? அதான் பார்த்தீங்கல்ல, உங்கள் முன்னாடி தானே அந்த பெரிய வாய்ப்பு எனக்கு கிடச்சிது அப்படின்னு சொல்கிறாங்க மீனா. உடனே இங்கே சிந்தாமணியும், உனக்கு கிடைச்ச இந்த டெக்கரேஷன் ஆர்டரை நீ நல்லபடியாக செஞ்சால் தானே மறுபடியும் அந்த மண்டபத்தில் நடக்கிற எல்லா ஃபங்க்ஷனுக்கும் உன்னையே டெக்கரேஷன் செய்ய கூப்பிடுவாங்க. ஆனால் இந்த டெக்கரேஷன் ஆர்டர் நீ நல்லபடியாக செய்ய நான் விடவே மாட்டேன். என்ன பிரச்சனை வந்தாலும் சமாளிப்பேன் நீ சொன்னல, கண்டிப்பாக எனக்கு கிடைக்காத இந்த டெக்கரேஷன் ஆர்டர் உனக்கு கிடைச்சதில் எனக்கு கொஞ்சம் கூட சந்தோஷமே இல்லை. நீ எப்படி இந்த டெக்கரேஷன் ஆர்டரை முடிக்கிறேன்னு நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லும்போது, என் வீட்டுக்காரர் எனக்கு துணையாக இருக்கார். என்ன பிரச்சனை செஞ்சாலும் எப்படி சமாளிக்கணும்னு எனக்கு தெரியும். இதுக்காகவா ஃபோன் பண்ணீங்க? உங்களால் என்ன முடியுமோ அதை செய்யுங்க, நானும் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனா ஃபோனை வைக்கிறாங்க. வர வர மீனா கொஞ்சம் கூட என்னை மதித்து பேசுகிறதே இல்லை. எல்லாத்துக்கும் காரணம் அந்த முத்து தானே அப்படின்னு ரொம்ப கோவமாக இருக்காங்க சிந்தாமணி. அந்த சமயம் மீனா யோசிக்கிறாங்க, சிந்தாமணி என்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது, உங்கள் மாமியாருக்கு கூட நீங்கள் வெளியில் வந்து வேலை பார்க்குறது பிடிக்கல, அதான் உனக்கு நிறைய பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை வருது. இதெல்லாம் புரிஞ்சுக்காம டெக்கரேஷன் ஆர்டர் செய்கிறதுக்காக இங்கே வந்து நிற்கிறேன்னு என்னை கேள்வி கேட்டாங்கல்ல, அப்போ இங்கே வந்து விஜயாத்தை சொல்லி தான் சிந்தாமணி ஆளுங்களை அனுப்பி என்னுடைய வண்டியை எடுக்க வச்சுருப்பாங்களா என்ன? எனக்கு என்னவோ விஜயாத்தை மேலே தான் சந்தேகமாக இருக்குது. வேறு யாரும் எனக்கு பிரச்சனை செய்ய மாட்டாங்கல்ல அப்படின்னு மீனா வந்து யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. நம்ம விஜயாத்தக்கிட்ட இந்த பிரச்சனையை பற்றி கேட்டால் கண்டிப்பாக அவங்க உண்மையை சொல்லவே மாட்டாங்க. ஆனால் பார்வதியத்தை நான் என்ன கேட்டாலும் அவங்க கண்டிப்பாக வந்து உண்மையை சொல்ல நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் எனக்கு இந்த டெக்கரேஷன் ஆர்டரில் எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னா முதல்ல செஞ்ச பிரச்சனைக்கெல்லாம் காரணம் யாருன்ற உண்மை எனக்கு தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்வதியை பார்க்கறதுக்காக மீனா பார்வதி வீட்டுக்கு போகிறாங்க. ஆனால் இந்த விஷயம் விஜயாவுக்கும் தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க மீனா. பார்வதியை பார்க்கறதுக்காக மீனா கிளம்பி போகிறாங்க. அந்த சமயம் பார்வதி அவங்க ஃப்ரெண்டு சிவன் கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. மீனா வந்த உடனே, அத்தை நல்லா இருக்கீங்களான்னு கேட்க, ரொம்ப நல்லா இருக்க மீனா, என்ன ஃபோன் பண்ணாமல் வந்திருக்கேன்னு கேட்க, ஒரு முக்கியமான உண்மை எனக்கு தெரியணும்னு சொல்ல, எந்த உண்மையை பற்றி கேட்க வந்திருக்கேன்னு சொல்ல, சிந்தாமணி இப்போ உங்கள் வீட்டுக்கு வராங்கல்லன்னு கேட்கும்போது, ஆமாம், அதான் கிளாஸில் சேர்ந்துருக்காங்கல்ல, தினமும் வருவாங்க, விஜயக்கிட்ட பேசிட்டு போவாங்களே, என்ன பிரச்சனை, மறுபடியும் அந்த சிந்தாமணி ஏதாவது பிரச்சனை செஞ்சாங்களா அப்படின்னு கேட்கும்போது,
இல்லை, சிந்தாமணி அவங்க ஆளுங்கள அனுப்பி நான் பிஸ்னஸ் செய்யக்கூடாதுன்றதுக்காக என்னுடைய வண்டியை எடுக்க வச்சது மட்டும் இல்லாமல் என் அம்மாவோட கடை நல்லபடியாக நடக்கக்கூடாதுன்றதுக்காகவும் பிரச்சனை செஞ்சது சிந்தாமணி தான் எனக்கு தெரிய வந்தது. ஆனால் விஜயாத்த சொல்லி தான் சிந்தாமணி இப்படிலாம் செஞ்சுருப்பாங்களோன்னு எனக்கு சந்தேகமாக இருக்குது. நீங்கள் தான் விஜயாத்தையோட ஃப்ரெண்டாச்சே, அவங்க என்ன செய்கிறாங்கன்னு உங்களுக்கு தானே தெரியும். அத்தைக்கிட்ட இதை நான் கேட்க முடியாது, அதான் உங்களை பார்க்கறதுக்காக வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க மீனா. உடனே பார்வதியும், என்ன மீனா, என்கிட்ட இப்படிலாம் கேட்டுட்ருக்க? விஜயா அப்படி செய்ய வாய்ப்பே இல்லை. அப்படி செஞ்சுருந்தா எனக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஆனால் எனக்கும் சிந்தாமணி மேலே சந்தேகமாக தான் இருந்தது. எந்த பிரச்சனையும் மீனாவும் முத்துவும் செய்யலையே, அப்புறம் எதுக்காக ஆளுங்களை அனுப்பி மீனாவோட வண்டியை சிந்தாமணி எடுக்கணும்னு. எனக்கு அதெல்லாம் விஜயா சொன்ன உடனே சிந்தாமணி மேலே அவ்வளோ கோபமாக இருந்தது. ஆனால் விஜயா சிந்தாமணிக்கு தானே சப்போர்ட் பண்ணுவா, என்னால் என்ன செய்ய முடியும்? ஆனால் இந்த பிரச்சனைக்கும் விஜயாவுக்கும் எந்த சம்மந்தமே இல்லைன்னு மட்டும் எனக்கு தெளிவாக தெரியும்னு சொல்லிடுறாங்க. உடனே மீனாவும், உங்களுக்கு உண்மை தெரியும், கண்டிப்பாக அந்த உண்மை எனக்காக சொல்வீங்கன்னு நினச்சி வந்தேன். அது மட்டும் இல்லாமல் மீனா அத்தையோட ஃப்ரெண்டு நீங்கள், அவங்கள பற்றி சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களோ அப்படின்னு கேட்கும்போது, இல்லவே இல்லை. எப்பயுமே நான் இங்கே விஜயாவுக்கு சப்போர்ட் பண்ணாலும் எனக்கு முத்துவும் மீனாவும் ரொம்ப முக்கியம். அதனால் நான் உங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன். உண்மை தெரிஞ்சால் கண்டிப்பாக சொல்லியிருப்பேன் மீனா அப்படின்னு பார்வதி மீனா கிட்ட பேசிகிட்டு இருக்க, அங்கே சிவன் கேட்டுக்கிட்டே இருக்காரு. உடனே மீனா கிட்ட சொல்கிறாங்க, ஆமாம், அந்த சிந்தாமணி டெக்கரேஷன் ஆர்டர் செய்கிறவங்க தானே அப்படின்னு கேட்கும்போது, ஆமாங்க, அவங்களால எப்பயுமே பிரச்சனை வருது. இப்போ கூட ஒரு டெக்கரேஷன் ஆர்டர் எனக்கு கிடச்சிருச்சு. அந்த சந்தோஷத்தில் இருக்கும்போது ஃபோன் பண்ணி, இந்த டெக்கரேஷன் ஆர்டரை நீ எப்படி நல்லபடியாக செய்கிறேன்னு நான் பார்க்குறேன். எனக்கு கிடைக்காத இந்த டெக்கரேஷன் ஆர்டர் உனக்கு கிடச்சிருச்சு. அதனால் எனக்கு கொஞ்சம் கூட சந்தோஷமே இல்லை அப்படின்னு தேவையில்லாமல் பேசுகிறாங்க. அவங்களால மறுபடியும் எனக்கு பிரச்சனை வருமோன்னு ரொம்பவே பதட்டமாக இருக்குது. ஏற்கனவே அவங்க செஞ்ச பிரச்சனையால் என் அம்மாவோட கடையவும் அங்கே வந்தவங்க எடுத்துகிட்டு போயிட்டாங்க. எப்படியோ என் வீட்டுக்காரர் தான் உண்மையை நிரூபித்து மறுபடியும் என் அம்மா அந்த கடையில் வேலை செய்கிறதுக்கு உதவி செஞ்சுருக்காங்க. அதே மாதிரி தான் சிந்தாமணியால் எனக்கு புது வண்டி கிடச்சதெல்லாம் எனக்கு சந்தோஷம்தான். ஆனாலும் மறுபடியும் என்னுடைய பிஸ்னஸில் அவங்க பிரச்சனை செய்கிறத என்னால் பார்த்துட்டு அமைதியாக இருக்க முடியாது. அவங்க பிரச்சனை செய்கிறதுக்கு யார் காரணன்ற உண்மை எனக்கு தெரியணும். அதுக்காக தான் பார்வதி அத்தையை பார்க்க வந்தேன். பார்வதி அத்தை ரொம்ப நல்லவங்க, எங்களுக்கு ரொம்ப உதவி செஞ்சுருக்காங்க அப்படின்னு பார்வதியை பாராட்டி பேச, உடனே சிவன் சரி மீனா, பார்வதியை நீங்கள் பாராட்டி பேசுகிறீங்க, பார்வதிக்கும் உங்களை ரொம்ப பிடிக்கும்னு சொல்கிறாங்க, அப்போ நான் உங்களுக்கு உதவி செய்கிறேன் அப்படின்னு சொல்ல, உங்களால் என்ன உதவி செய்ய முடியும்னு கேட்கும்போது, என்னால் முடியும், ஆனால் நான் யாருன்னே உங்களுக்கு தெரியாதுல்ல அப்படின்னு சொல்லும்போது, உடனே பார்வதியும், நீங்கள் என் ஃப்ரெண்டு, எனக்கு தான் தெரியுமேன்னு சொல்லும்போது, இல்லை பார்வதி, நான் மீனாவுக்கு உதவி செய்கிறேன். இந்த உண்மையை நான் கண்டுபிடிக்கிறேன். இந்த பிரச்சனைக்கு பின்னாடி விஜயா இருக்காங்களா, இல்லை வேறு யார் இருக்காங்க, சிந்தாமணி ஏன் இப்படிலாம் மீனாவுக்கு பிரச்சனை செய்கிறாங்கன்னு எல்லா உண்மையும் நான் கண்டுபிடிக்கிறேன். அப்படி உண்மையை கண்டுபிடிச்சா மீனா நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்கள்ல. என்ன பார்வதி, இங்கே மீனாவுக்கு நான் உதவி செய்யலாம்லன்னு சொல்ல, கண்டிப்பாக நீங்கள் உதவி செய்யலாம். மீனா இவ்வளோ கஷ்டப்படுறா, விஜயாவால் தான் பிரச்சனை வருதுன்னு நினச்சேன். ஆனால் சிந்தாமணி ஏன் இப்படி செய்கிறாங்கன்னு சிந்தாமணியை போலீஸ்கிட்ட மாட்டி விட்டுட்டோன்னா அப்புறம் சிந்தாமணியால் மீனாவுக்கு பிரச்சனை வராதுல்ல. அதுக்கு சிவன், நீங்கள் உதவி செஞ்சீங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு சொல்கிறாங்க பார்வதி. மீனா பேசிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. அந்த சமயம் பார்வதி யோசிக்கிறாங்க, என் ஃப்ரெண்டு எப்படி இந்த உண்மையை கண்டுபிடிக்க முடியும்? அப்படி அவர் என்ன தான் வேலை பார்க்குறாருன்னு கூட எனக்கு தெரியாது. ஆனாலும் என் ஃப்ரெண்டு சிவன் உண்மையை கண்டுபிடிச்சா எனக்கு சந்தோஷந்தான் அப்படின்னு பார்வதி யோசிக்கிறாங்க. அந்த சமயம் இங்கே பார்வதியோட ஃப்ரெண்டும் சிந்தாமணி யாரை பார்க்குறாங்க, என்ன பேசுகிறாங்க, எதுக்கு மீனாவுக்கும் முத்துவுக்கும் பிரச்சனை செய்கிறாங்க, இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம் யார் அப்படின்ற உண்மையை கண்டுபிடிக்கிறதுக்காக இங்கே சிந்தாமணி என்னெல்லாம் செய்கிறாங்கன்றத கவனிக்க ஆரம்பிக்கிறாரு. சிந்தாமணி கிட்ட அப்பப்போ ஃபோனில் பேசுகிறதும் ரோகிணி தான். சிந்தாமணி தான் இங்கே ரோகிணி கிட்ட பேசுகிறாங்க. அவங்களுக்கு ஏதாவது உதவி செய்யணுன்னா அவங்க உதவி செய்கிறாங்கன்றத கவனிக்க ஆரம்பிக்கிறாரு சிவன். அந்த சமயம் ரோகிணி சொல்கிறாங்க, சிந்தாமணி கிட்ட பேசுகிறாங்க, என்ன சிந்தாமணி, எதுக்கு என்ன வர சொன்னீங்கன்னு கேட்கும்போது, அந்த மீனாவால் எனக்கு சரியாக டெக்கரேஷன் ஆர்டர் கிடைக்க மாட்டேங்குது. நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்க ஏதாவது ஃபங்க்ஷன்னு சொன்னாங்கன்னா அந்த டெக்கரேஷன் ஆர்டரை எனக்கு தான் கொடுக்கணும். மீனா உங்களுக்கு மட்டும் இல்லை, எனக்கும் நிறைய பிரச்சனை செய்கிறதுனால என் பேச்சை கேட்காம எனக்கு கிடைக்கும்னு நினைக்கிற அந்த டெக்கரேஷன் ஆர்டரை மீனாவே வாங்கிடுறாங்க. அப்புறம் எப்படி எனக்கு வருமானம் வரும் அப்படின்னு ரொம்ப கோபமாக பேசிகிட்டு இருக்க. உடனே ரோகிணியும், நான் இதுக்காக தான் சொன்னேன், நீங்கள் மீனாவுக்கு பிரச்சனை செஞ்சிங்கன்னா மீனா அவங்க வேலையை பார்க்க முடியாமல் ரொம்ப கஷ்டப்படுவாங்கன்னு. நீங்கள் தான் நான் சொன்ன வேலையை சரியாக செய்யலை, அதனால் மீனாவுக்கு புது வண்டி கிடச்சிருச்சு. அதே மாதிரி மீனாவோட அம்மாவும் இப்போ கடையில் நல்லபடியாக அவங்க வேலையை பார்க்குறாங்க. சொன்ன வேலையை நீங்கள் செஞ்சுருந்தா மீனா மறுபடியும்
மறுபடியும் டெக்கரேஷன் ஆர்டர் எடுத்து செய்ய வந்திருப்பாங்களா? என் பேச்சை நீங்கள் கேட்கலல்ல, அதான் உங்களுக்கு இப்படி ஒரு நிலமை. இப்போ உங்களுக்கு அந்த டெக்கரேஷன் ஆர்டர் கிடைக்காம மீனா நல்லா சம்பாதிக்கிறாங்க, நிறைய வருமானம் வருது. இப்போயாவது என்ன செய்யணும்னு யோசிச்சு நீங்களே வந்து மீனாவுக்கு பிரச்சனை செய்யுங்க, நான் இதில் தலையிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க ரோகிணி. உடனே இங்கே சிந்தாமணியும், நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரிதான் ரோகிணி, இனி இந்த பிரச்சனையை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்ப, இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருந்த பார்வதியோட ஃப்ரெண்டும், இப்போ தானே எனக்கு உண்மை தெரியுது, அப்போ சிந்தாமணி மட்டும் இந்த பிரச்சனையை செய்யலை, பிரச்சனைக்கு காரணமே ரோகிணி தான். மீனா வீட்டில் இருக்கிற ரோகிணி மீனா மேலே உள்ள கோவத்தில் இப்படிலாம் வேற செய்ய சொல்கிறாங்களா? இந்த உண்மையை தானே மீனா தெரிஞ்சுக்கணும்னு நினச்சாங்க. தப்பு செஞ்ச ரோகிணி சிந்தாமணியை நான் சும்மா விட போகிறதில்ல, இந்த உண்மையை எல்லாருக்கும் நான் புரிய வைக்க தான் போகிறேன்னு பார்வதியோட ஃப்ரெண்டும் நினைக்கிறாரு. பார்வதியோட ஃப்ரெண்டு சிவன் மறுபடியும் பார்வதி வீட்டுக்கு வரும்போது, உடனே பார்வதி, என்ன நீங்கள், நான் ஃபோன் பண்ணேன் நீங்கள் எடுக்கவே இல்லையே, ஆனால் என்ன தேடி வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது, இல்லை பார்வதி, மீனா முத்துவுக்காக நீங்கள் உதவி செய்யணும்னு நினச்சிங்க, ஆனால் உங்களுக்காக நான் பெரிய உதவி செஞ்சுருக்கேன். சிந்தாமணி யார் பேச்சை கேட்டு மீனாவுக்கு பிரச்சனை செய்கிறாங்கன்ற உண்மையை நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது, உடனே பார்வதி, என்ன சொல்கிறீங்க சிவன், உண்மையை கண்டுபிடிச்சிட்டிங்களா? ஆமாம், யாரை பற்றி சொல்கிறீங்க? சிந்தாமணிக்கு அப்படி உதவி செய்கிறது யாருன்னு கேட்க, வேறு யாரும் இல்லை, விஜயாவோட மருமக ரோகிணி தான் அப்படின்னு சொல்லும்போது, உடனே பார்வதியும், நீங்கள் சொல்கிறது எல்லாமே உண்மைதானா? ஏன்னா இதெல்லாம் விஜயாவுக்கு தெரிஞ்சா ரோகிணியை கண்டிப்பாக சும்மா விட மாட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது, உடனே பார்வதியோட ஃப்ரெண்டும், என்கிட்ட ஆதாரம் இருக்குது, அப்படி அந்த ரோகிணி என்ன தான் செஞ்சாங்கன்ற உண்மையை அவங்க வீட்டில் உள்ள எல்லார்கிட்டேயும் தெளிவாக சொல்ல என்னால் முடியும்னு சொல்ல, உடனே பார்வதி, அப்போ நீங்கள் விஜயா வீட்டுக்கு கிளம்பி வாங்க, உண்மை என்னன்னு விஜயாவுக்கு மட்டும் இல்லை, மீனா முத்துன்னு எல்லாருக்கும் புரிய வச்சா அந்த ரோகிணி மறுபடியும் இப்படி வந்து சிந்தாமணி கூட சேர்ந்து பிரச்சனை செய்ய மாட்டாங்கல்ல. ரோகிணியை நான் ரொம்ப நம்பினேன், ஆனால் ரோகிணி இப்படி செய்வான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு அந்த ஆதாரத்தை பார்த்த பார்வதி பேரதிர்ச்சியோட ரொம்ப கோவமாக பேசிகிட்டு இருக்காங்க. பார்வதி விஜயா வீட்டுக்கு அவங்க ஃப்ரெண்டை கூப்பிட்டு வர, விஜயாவும், பார்வதி என்ன நினச்சிட்ருக்கேன்னு கேட்க, ஏன் நான் உன் வீட்டுக்கு எப்பயும் வருவேன்ல, என்ன நீ என்னை கேள்வி கேட்குறேன்னு சொல்ல, பார்வதி, நீ என் வீட்டுக்கு வந்தால் பரவாயில்ல, உன் ஃப்ரெண்டை வேற கூப்பிட்டு வந்திருக்கியே, அதான் ஏன்னு கேட்குறேன் அப்படின்னு சொல்லும்போது, நீ என் ஃப்ரெண்டு சிவனை பற்றி பேசுகிறியா, அவர் ஒரு முக்கியமான உண்மையை சொல்கிறதுக்காக வந்திருக்காருன்னு சொல்லும்போது, என்ன வேணாலும் இருக்கட்டும், ஏன் வீட்டுக்கு அவர் வரவே கூடாது, முதல்ல இங்கேருந்து உன் ஃப்ரெண்டை அனுப்பு, தேவையில்லாமல் என் கிளாஸுக்கு வந்த சிவன் இப்போ உன் ஃப்ரெண்ட் ஆயிட்டாருன்னு நீ வரதே தப்பு, இதில் அவரை வேற கூப்பிட்டு வரியா, முதல்ல உன் ஃப்ரெண்டை இங்கேருந்து அனுப்புறியா இல்லையான்னு கேட்கும்போது, நான் உண்மையை சொல்லிவிட்டு உடனே கிளம்பிடுவேன், உனக்கு என் ஃப்ரெண்டு மேலே நம்பிக்கை இல்லை, புரிஞ்சிக்க மாட்டேங்கிற, ஆனால் என் ஃப்ரெண்டு உனக்கு எவ்வளோ பெரிய உதவி செஞ்சுருக்காரு, மீனா முத்துவுக்கு வந்து எவ்வளோ பெரிய உதவி செஞ்சுருக்காருன்னு உங்களுக்கு தெரிய மாட்டேங்குதுல்ல அப்படின்னு பார்வதி பேசிகிட்டு இருக்கும்போது, அங்கே வந்து அண்ணாமலையும், என்ன பார்வதி, உன்னோட ஃப்ரெண்டை வேற கூப்பிட்டு வந்திருக்கிறியா, வாங்க சார், உட்காருங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு, மீனா காஃபி அடிச்சிட்டு வாமா அப்படின்னு அண்ணாமலை பார்வதிக்கிட்டேயும் அவங்க ஃப்ரெண்டுக்கிட்டேயும் வந்து பேசிகிட்டு இருக்காரு. உடனே பார்வதி சொல்கிறாங்க, அண்ணே உங்ககிட்ட தான் இந்த முக்கியமான உண்மையை நான் சொல்லணும் அப்படின்னு சொல்லும்போது, என்னம்மான்னு கேட்க, வீட்டில் இருக்க ரோகிணி என்னெல்லாம் செய்கிறேன்னு உங்களுக்கு தெரியுமாண்ணே அப்படின்னு கேட்கும்போது, ரோகிணியா அப்படி என்ன செஞ்சா அப்படின்னு கோவமாக அண்ணாமலை கேட்க, உடனே விஜயாவும், பார்வதி நீ ரோகிணியை பற்றி எதுவும் சொல்ல வேண்டாம், முதல்ல இங்கேருந்து கிளம்பு, உன்னால தான் எனக்கு நிறைய பிரச்சனை வரப்போகுதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னால் உனக்கு எந்த பிரச்சனையும் வராது, உங்கள் வீட்டில் நடக்கிற பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க தான் வந்திருக்கேன்னு சொல்லும்போது, பார்வதி என்ன சொல்கிற, அப்படி உன் ஃப்ரெண்டு என்ன தான் பெரிய உதவி செஞ்சிட்டாருன்னு இப்படி வந்து சிவனுக்கு வந்து ரொம்பவே சப்போர்ட் பண்ணி பேசுகிற, பாராட்டி பேசுகிற அப்படின்னு கேட்க, ஏன் மனோஜ் எங்க, இந்த ரோகிணி எங்க, எல்லாரையும் வர சொல்லு, நான் மீனா முத்துவுக்காக இன்றைக்கி பேசியே ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க பார்வதி. உடனே மனோஜ், ரோகிணியை வர சொல்லு அப்படின்னு விஜயா வந்து சொல்ல, அங்கே வந்த ரோகிணியும், பார்வதி அத்தை நீங்கள் தான் வந்திருக்கீங்களா, அத்தை ஏற்கனவே நிறைய வேலை செஞ்சுட்டு டயர்டாக இருந்தது, இவங்க வந்திருக்காங்கன்னா நீங்கள் பேச வேண்டியதானே உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட, என்னையே வர சொன்னீங்கன்னு கேட்க, உடனே பார்வதியும், நான் விஜயாவோட ஃப்ரெண்டு தான், ஆனால் நீ சிந்தாமணியோட ஃப்ரெண்டால இருக்க, அதான் உன்னை பற்றி பேசிட்டு போகலாமேன்னு வந்தேன்னு சொல்லும்போது, என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்க, உடனே சவாரி முடிச்சுட்டு தன்னுடைய வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்த முத்துவும், அத்தை நீங்கள் வந்திருக்கீங்களா, என்ன மீனா அத்தையை சாப்பிட சொல்ல வேண்டியதானேன்னு கேட்கும்போது, இல்லைங்க ஏதோ முக்கியமான உண்மையை பேசணும்னு வந்திருக்காங்களாம், அதான் இங்கே வந்து ரோகிணிக்கிட்ட கேள்விக்கு மேலே கேள்வி கேட்குறாங்க, எனக்கும் ஒன்றும் புரியல, என்னன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க மீனா. உடனே பார்வதி சொல்கிறாங்க, என் ஃப்ரெண்டு சிவன் உன்னை பற்றின உண்மையை கண்டுபிடிச்சிட்டார் ரோகிணின்னு சொல்ல, என்ன சொல்கிறீங்க அத்தை அப்படின்னு கேட்கும்போது,
சிந்தாமணி கூட சேர்ந்து நீ என்னென்ன பிரச்சனை செஞ்ச அப்படின்னு சொல்ல, இல்லை நான் எந்த தப்பும் செய்யலை, சிந்தாமணி கிட்ட பேசியிருக்கேன், டெக்கரேஷன் ஆர்டரை அவங்களுக்காக கொடுத்தேன், மற்றபடி நான் என்ன செஞ்சேன், நீங்கள் தேவையில்லாமல் பிரச்சனை செய்யாமல் இங்கேருந்து கிளம்புங்க, அதான் விஜயாத்த சொன்னாங்கல்ல உங்கள் ஃப்ரெண்டை இங்கே கூப்பிட்டு வர வேண்டான்னு, அப்புறம் எதுக்கு உங்கள் ஃப்ரெண்டை கூப்பிட்டு வந்தீங்க, அப்போ இந்த உண்மையை கண்டுபிடிச்சது உங்கள் ஃப்ரெண்டு தானா அப்படின்னு ரோகிணி பார்வதி கிட்ட ரொம்ப கோவமாக பேசுனது மட்டும் இல்லாமல் விஜயா கிட்ட சொல்கிறாங்க, அத்தை நான் எந்த தப்பும் செய்யலை, இங்கே உங்கள் கிளாஸுக்கு வர இவர் பேச்சை கேட்டு பார்வதியத்தை தேவையில்லாமல் என்கிட்ட வந்து கேள்வி கேட்க வேண்டான்னு சொல்லுங்கள், சிந்தாமணி உங்கள் ஃப்ரெண்டு, நான் எதுக்கு சிந்தாமணிக்கு ஃப்ரெண்டாக இருக்கணும், நான் எதுக்கு அவங்களுக்கு உதவி செய்யணும், என்னன்னே தெரியாமல் இவங்க பேசுகிறாங்க, இவங்க கேட்குற கேள்விக்கு என்னால் பதில் சொல்லவே முடியாதுன்னு சொல்ல, உடனே பார்வதியோட ஃப்ரெண்டு சொல்கிறாங்க, முத்து மீனா உங்கள் 2 பேருக்கும் உதவி செய்கிறதுக்காகவும் சிந்தாமணியால் மறுபடியும் உங்களுக்கு பிரச்சனை வரக்கூடாது, ஏற்கனவே யார் பிரச்சனை செஞ்சதுன்ற உண்மை உங்களுக்கு தெரியணுன்றதுக்காகவும் பார்வதிக்காக இந்த உண்மையை நான் தான் கண்டுபிடிச்சேன், ஆனால் ரோகிணி இப்போ வரைக்கும் நான் பார்த்த வரைக்கும் இங்கே ரோகிணி உண்மையை சொல்லக்கூடாதுன்னு ரொம்ப தெளிவாக இருக்காங்க, என்ன ரோகிணி நீங்கள் உண்மையை சொல்லலைன்னா என்னால் சொல்ல முடியாதான்னு பார்வதியோட ஃப்ரெண்டு கேட்ட உடனே ரோகிணி மனோஜையும் பார்க்குறாங்க, வீட்டில் இருக்க ஒவ்வொருத்தரையும் ரோகிணி பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. உடனே இங்கே விஜயாவும், என்ன பார்வதி இங்கே உன் ஃப்ரெண்டை கூப்பிட்டு வந்த, அவர் என்னென்னவோ பேசிகிட்டு இருக்காரு, ஒன்றுமே புரிய மாட்டேங்குது, அதான் ரோகிணி நான் எந்த தப்பும் செய்யலைன்னு சொல்லிட்டு இருக்கான்ல, அப்புறம் எதுக்கு தேவையில்லாமல் பேசுகிறீங்க, நீங்கள் யாரை பற்றியும் என்கிட்ட எந்த உண்மையும் சொல்லவும் வேண்டாம், என் வீட்டில் தேவையில்லாமல் நீங்கள் பிரச்சனை செய்யவும் வேண்டாம், பார்வதி என்னை பற்றி உனக்கு தெரியும், உனக்காக தான் நான் பொறுமையாக இருக்கேன், அதுக்காக என் கிளாஸுக்கு வர உன் ஃப்ரெண்டு பேச்சை கேட்கணுன்ற அவசியம் எங்களுக்கு இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லும்போது, போதும் விஜயா, என்னை பற்றி உனக்கும் தெரியும்ல, நான் உண்மையாகவே உனக்கு நிறைய உதவி செஞ்சுருக்கேன்ல, நான் சொல்கிறத நீ நம்பணும், வேணும்னா இந்த ஆதாரத்தை பார்க்குறியா அப்படின்னு சிந்தாமணிக்கிட்ட ரோகிணி என்னெல்லாம் பேசினாங்க, இங்கே மீனாவுக்கு சிந்தாமணி மட்டும் இல்லை ரோகிணி சொல்லி தான் சிந்தாமணி பிரச்சனையை செஞ்சாங்கன்ற உண்மை இங்கே எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி எல்லாருக்கும் புரிகிற மாதிரி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஆதாரத்தை வீட்டில் உள்ள எல்லாருமே பார்த்த உடனே பேரதிர்ச்சியோடு நிற்கிறாங்க. உடனே மீனா முத்துக்கிட்ட, பார்த்தீங்களா, அப்போ இந்த ரோகிணி சொல்லி தான் சிந்தாமணி இப்படி பிரச்சனை செஞ்சுருக்காங்க, நான் டெக்கரேஷனோட செய்யக்கூடாதுன்னு சிந்தாமணி நினைக்கிறாங்கன்னா அதுக்கு காரணம் அவங்க மட்டும் இல்லை, இந்த ரோகிணி தான். ரோகிணி இப்போ கூட நான் நல்லபடியாக முன்னேறக்கூடாது, பிஸ்னஸ் செய்யக்கூடாதுன்னு ஏதாவது பிரச்சனை செய்ய சொல்லியிருக்காங்களே சிந்தாமணி கிட்ட, அப்போ என் மேலே உள்ள கோவத்தில் எங்கள் அம்மாவும் கடை வச்சு நடத்தக்கூடாதுன்னு ரோகிணி எதுக்காக இப்படி நினைக்கணும் அப்படின்னு ரோகிணி மேலே உள்ள கோவத்தில் ரோகிணி எப்பலார்னு வெளுத்து வாங்குறாங்க மீனா. உடனே ரோகிணி, என்ன மீனா செய்கிறீங்கன்னு கேட்க, நீங்கள் எவ்வளோ பிரச்சனை செஞ்சுருக்கீங்க, அதெல்லாம் தெரியாமல் நான் பொறுமையாக இருந்தேன், எனக்கு நீங்கள் பிரச்சனை செஞ்சால் கூட நான் அமைதியாக இருப்பேன், ஆனால் என் வீட்டில் உள்ளவங்களுக்கு உங்களால் ஒரு பிரச்சனைனா நான் பார்த்துட்டு அமைதியாக இருப்பேனா, அதான் உண்மை என்னன்னு தெரிஞ்சிருச்சுல்ல, அதான் இப்போ வெளுத்து வாங்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க மீனா. ரோகிணி தலை குனிஞ்சு நிற்கிறாங்க. உடனே பார்வதியும், என்ன விஜயா பார்த்துக்கிட்டே இருக்க, இப்போ தப்பு செஞ்சது யாருன்னு தெரிஞ்சிருச்சா, சிந்தாமணி மட்டும் இந்த பிரச்சனைக்கு காரணமே இல்லை, ரோகிணி இப்படி செய்ய சொன்னதுனால சிந்தாமணியும் மீனா மேலே உள்ள கோவத்தில் இப்படி செஞ்சுட்டாங்க, எல்லாரும் ஒரே வீட்டில் இருக்கீங்க, ஆனால் ரோகிணி மீனா மேலே உள்ள கோவத்தில் என்னென்ன செய்கிறாங்கன்னு பாரு, இங்கே ரோகிணி என்ன செய்கிறாங்க, யாரை பார்க்குறாங்க, இங்கே வேலைக்கு தான் போகிறாங்களான்னு எந்த உண்மையும் தெரியாமல் நீயும் மனோஜும் ரோகிணியை நம்பி இப்போ ஏமாந்து போய் நிற்கிறீங்கன்னு பார்வதி சொன்னதை கேட்டுட்டு மீனாவுக்கு உதவி செய்ய பார்வதி அத்தையோட ஃப்ரெண்டு இப்படி உண்மையை கண்டுபிடிச்சது மட்டும் இல்லாமல் ஆதாரத்தையும் எல்லாருக்கும் புரிய வச்சு என்ன இப்படி வசமாக மாட்டி விட்டுட்டாங்களே அப்படின்னு ரோகிணி திருன்னு முழிக்கும்போது உடனே விஜயாவும், அப்போ நீ தான் சிந்தாமணியோட ஃப்ரெண்டாக இருந்து அவங்களுக்கு இப்படிலாம் செய்ய சொன்னதா, நீ வேற அங்கே சிந்தாமணிக்கு உதவி செய்கிற, அதனால் நீ சொல்கிற எல்லாத்தையும் சிந்தாமணி செய்கிறாங்களா அப்படின்னு விஜயா கேட்கும்போது, அத்தை இல்லத்தை அப்படின்னு மறுபடியும் பொய் சொல்லும்போதே விஜயா சொல்கிறாங்க, போதும், இதுக்கு மேலே நான் எதுக்கு உன்னை நம்பணும், அதான் பார்வதி தெளிவாக உண்மை என்னன்னு புரிய வச்சிட்டால, நல்ல வேலை, இப்போ வரைக்கும் மீனாவுக்கு தன்னுடைய பிஸ்னஸை யார் பிரச்சனை செய்கிறாங்கன்னே தெரியாமல் இருந்தது, நான் தான் சிந்தாமணிக்கிட்ட சொல்லி இப்படி செய்ய வச்சுருக்கேன்னு மீனாவும் முத்துவும் என்ன சந்தேகப்பட்டாங்க, ஆனால் இப்போ புரிஞ்சிருப்பாங்கல்ல அப்படின்னு சொல்லி, எதுக்காக இப்படி செஞ்ச, நீ இந்த வீட்டு மருமக தானே, சிந்தாமணிக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காக தான் நீ வேலைக்கு போகிறேன்னு சொல்லிட்டு இங்கேருந்து வீட்டு வேலையெல்லாம் செய்யாமல் கிளம்பி போறியா, என்கிட்ட கூட சொல்லாமல் இப்படி ஒரு வேலையை செஞ்சுட்டு ஒன்றும் தெரியாத மாதிரி நிற்கிறல்ல, உன்னால் நான் தலை குனிஞ்சு நிற்கிறேன் அப்படின்னு இங்கே உண்மை தெரிஞ்ச உடனே ரோகிணியை வெளுத்து வாங்குறாங்க விஜயா. மனோஜ்கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க. உடனே மனோஜ் சொல்கிறாரு, என்ன ரோகிணி இந்த தேவையில்லாத வேலையை செஞ்சுட்டு மன்னிப்பு கேட்குறேன்னு இங்கே மனோஜும் ரொம்ப கோபமாக பேச, வீட்டுக்கு வந்த பார்வதியோட ஃப்ரெண்டு சிவன் சொல்கிறாரு, என்ன மீனா, நான் சொன்ன மாதிரியே உண்மையை கண்டுபிடிச்சிட்டேன், தப்பு செஞ்சது யாருன்னு தெளிவாக நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கல்ல,
அப்போ நீங்கள் ஒரு நல்ல முடிவு எடுக்கணும். ஏன்னா இந்த ரோகிணி மறுபடியும் திருந்தாமல் சிந்தாமணிக்கிட்ட சொல்லி அவங்க வேலைக்கு பிரச்சனை வரக்கூடாதுன்றதுக்காக மீனா இனி பிஸ்னஸ் செய்யவே கூடாது, அதுக்காக என்ன வேணாலும் பிரச்சனை செய்யுங்கன்னு ரோகிணி இப்படி சொல்கிறதெல்லாம் சரியே இல்லை. ரோகிணியும் தப்பு செஞ்சுருக்காங்க, இவங்க பேச்சை கேட்ட சிந்தாமணியும் தப்பு செஞ்சுருக்காங்க. என்கிட்ட ஆதாரம் இருக்குது. நீங்கள் போலீஸ்கிட்ட உதவி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ரோகிணி வெளியில் வர வாய்ப்பே இல்லை. நான் உங்களுக்கு உதவி செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு பார்வதியோட ஃப்ரெண்டும். இதை கேட்ட முத்து, ஆமாம் சார், நாங்கள் இனி இந்த ரோகிணியை சும்மா விட போகிறதில்ல. என்ன பார்லலம்மா, செய்கிறதெல்லாம் செஞ்சுட்டு அமைதியாக நிற்கிறீங்க. மீனா கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லாமல் நிற்கிறீங்க. நீங்கள் செஞ்சது எவ்வளோ பெரிய தப்பு. செய்கிறதெல்லாம் செஞ்சுட்டு அமைதியாக இருக்கிறீங்கல்ல. ஆனால் நான் பொறுமையாக இருக்க மாட்டேன். மீனாவோட பிஸ்னஸ்க்கு பிரச்சனை செய்கிறது யாராக இருந்தாலும் கண்டிப்பாக அவங்கள போலீஸ்கிட்ட நான் மாட்டி விட தான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸை வர வைக்கிறாங்க. ரோகிணி சிந்தாமணியை முத்துவும் மீனாவும் போலீஸ்கிட்ட மாட்டி விட்டுறாங்க. இவ்வளோ பெரிய உதவி செஞ்சு ரோகிணி தான் அந்த பிரச்சனைக்கு காரணன்ற உண்மையை கண்டுபிடிச்சு உதவி செஞ்ச இங்கே பார்வதியோட ஃப்ரெண்டுக்கு முத்துவும் மீனாவும் நன்றி சொல்கிறாங்க. இதை பார்த்த பார்வதி ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. எப்படியோ மீனாவுக்கு உதவி செய்யணும்னு நினச்சோம், இங்கே என் ஃப்ரெண்டு வந்து உண்மையை கண்டுபிடிச்சி உதவி செஞ்சிட்டாருன்ற சந்தோஷத்தில் இருக்காங்க பார்வதி. ரோகிணி போலீஸ்கிட்ட வசமாக மாட்டிக்கிட்டதால் முத்துக்கிட்டேயும் மீனாக்கிட்டேயும் மன்னிப்பு கேட்குறாங்க. எனக்காக நான் வந்து என்னை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் என்னை மன்னிச்சிட்டிங்கன்னா நான் வந்து இனி எந்த பிரச்சனையும் செய்ய மாட்டேன், என்னை மன்னிச்சிடுங்க மீனான்னு ரோகிணி மன்னிப்பு கேட்டாலும் உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு ரோகிணி மேலே ரொம்பவே கோபமாக இருக்காங்க மீனா.